சீப்போ சாதாரண சீப்பு கிடையாது, யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்பான். அப்புறம் கிருஷ்ணனுக்கு குழல் வாரி விடுகிறோம்னா என்ன சாதாரண கடையில வாங்குற சீப்புன்னு நினைச்சுட்டா? யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்பு. கண்ணனும் எதிரில இருக்கான், காகமும் இருக்கு, காகம் அழகா அழகு காமிச்சுட்டு இருக்கு. இப்ப அப்படியே கிருஷ்ணனுக்கு குழல் வாடுறா பெரியாழ்வார் யசோதை. பார்த்தா ஒரே செடுக்கு. அதான் ரொம்ப நேரமாறுது. காகம் கேட்டுதான், என்னமோ கண்ணிமைக்கும் நொடியில தலைவாரி முடிச்சிருவேன்ன, ரொம்ப நேரமா தலைவாரின்னு இருக்கேன்னு கேட்டுது. பெரியாழ்வார் யசோதை சொன்னாலாம், அவனை குளிப்பாட்டும் போது தலைக்கு சீகக்காய் நிறைய தேய்ச்சி விட்டுட்டேன், எண்ணெய் புளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன்னு நீராட்டல் பதிகத்துல பார்த்தோம். அந்த சிகைக்காயை கொஞ்சம் நிறைய தேய்ச்சி விட்டேன். சிகைக்காய் தேய்ச்சி தேய்ச்சி அதுவே ஒரே பொடி பொடியா தலையில எல்லாம் விட்டுட்டு ஒரே சிக்கா இருக்கு. சிக்கெல்லாம் எடுக்க வேண்டாமா? காகமே நடுவுல அங்க இங்க ஓடிடாத, பேசாம அப்படியே இரு, நான் செடுக்கெல்லாம் எடுத்து அப்படியே வாரிண்டே இருக்கேன், நீ அப்படியே அழகு காட்டு, வாரி முடிச்சு கொண்டை போட்டுடலாம் அப்படிங்கிறா. இவன் யார் தெரியுமா? பக்தியோடு வாடான்னு கூப்பிட்டுட்டா கட்டுண்டு கிடப்பான். பாரு, இந்த 8 பாசுரமா நான் உங்ககிட்ட தான் கெஞ்சின்னு இருந்தேன், கிருஷ்ணன் என்னை விட்டு ஓடினானா பாரு. ஏன்னா அவன் உந்தி தாமரையில் பிரம்மாவை படைத்திருக்கலாம், ஆனா அதே வயத்துல நான் கட்டி போட்டேன்னா கட்டுண்டு கிடப்பான். அபலையான எனக்கு பிடித்து கட்டும்படி சுலபனாய் இருக்கிறவனுடைய குழல்வாராய். மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், நான் பலமே இல்லாத பெண், நான் கட்டினாலும் கூட தாமம்ங்கிற கைத்தால் உதரம்ங்கிற வயத்துல கட்டுண்டு கிடக்கும் தாமோதரன் அவ்வளவு எளிமையா இருக்கான். கொஞ்ச நேரம் அவனுக்காக நின்னா என்ன தப்பு? காகமே அப்படியே இரு, அப்படியே ரெக்கை அசிச்சுட்டே இரு, அப்படியே விளையாடி சிரிச்சு அழகு காமிச்சுட்டே இரு, தோ குழல் வாரியாச்சு அப்படின்னு வாரி விடுறா.